எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முருகருடைய வீடியோ தான் நான் இன்னைக்கு போட போறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க முருகருக்கு வந்து இவங்கள குலதெய்வம்னே சொல்லலாம். அவருக்காக நாங்க இன்னைக்கு ஒரு அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கோம். சந்தனம், சவ்வாது இதெல்லாம் வச்சு நாங்க ஒரு அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா, இந்த மாரி பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலா எங்க அம்மா வந்து அம் அ பித்தளை இதில தான் வைக்க சொன்னாங்க. ஸோ எங்ககிட்ட இப்போதைக்கு பித்தளை இது இல்லாதனால, ரெசின் ஆர்ட் இதில வந்து நாங்க வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நாங்க பூஜை பண்ணோம். ஸோ அந்த சாம்பிராணி அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் ஓம் சரவண பவன்ட்டு நாங்க வாசல்ல கோலம்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நல்லா எல்லாமே ஃபாலோ பண்ணி நாங்க பண்ணோம். முருகர நெனச்சுக்கிட்டு நாங்க அந்த ரெசின் முருகன்ல பண்ணியிருக்கோம் இந்த அபிஷேகம். ஸோ எங்களோட வேண்டுதல் கிடைக்கணும்னு எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா முருகர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். நாங்க ரொம்ப அதிகாலையில எந்திரிச்சு இந்த பூ டெக்கரேஷன் ஆகட்டும் எல்லாமே நாங்க பண்ணோம். ஆ ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒய்ஃப்‌க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தேன் இந்த இத கம்ப்ளீட் பண்றதுக்கு. இதோட சேர்த்து நாங்க வெத்தல தீபமும் போட்டோம். அது வந்து ஈவினிங் போல போட்டோம். அத நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். எப்படி வெத்தல தீபம் போடணும் அப்படின்னு. ஸோ வெற்றிலை தீபம் வந்து இப்போ எல்லாருமே பண்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஓகேவா?